வணக்கம். கோவக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன். கோவக்காய் வாஷ் பண்ணி தண்ணி வடிய வச்சுருக்கேன். நல்லா தொடச்சிட்டு நறுக்கி வச்சுப்போம். கோவக்காவை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரைக்கு ஃபஸ்ட்டு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், தேங்காய் வந்து 4-5 ஸ்பூனு, 4ஐயும் வறுத்துப்போம் நல்லா செகப்பா. வறுத்த வேர்க்கடலை போட்டு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வெங்காயமும் போட்டு நல்லா ப்ரௌனாக கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சு. இதோட கருவேப்பிலையும் போட்டு பொரிச்சுட்டு எடுத்துட்டு ஆற வச்சு அப்புறம் மசாலா அரைச்சிக்கலாம். பொரிச்ச வெங்காயம்லாம் ஆறுறதுக்குள்ள கோவக்காய் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். பொரிச்ச வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய், வேர்க்கடலை, மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், 3/4 ஸ்பூன் மிளகாய் பொடி, 3/4 ஸ்பூன் தனியா பொடி. மசாலா அரைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு ஃப்ரை ஆகிறதுக்கு அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு பரிச்சு மோட்டில் விட்டு இந்த மாதிரி குறைன்னு பண்ணிக்கோங்க. கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எடுத்துடலாம். கோவக்காய் ஃப்ரைக்கு கடாயில் ஒரு 1 ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். கடுகு, கொஞ்சம் ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி. கடுகு ஜீரகம்லாம் வெடிச்சோன்னே இந்த ஃப்ரை பண்ண கோவக்காவை போடுவோம். கோவக்காவில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போடுவோம். மிக்ஸ் பண்ணுவோம். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். அப்போ தான் அந்த மசாலா வந்து கோவக்காவில் போட்டாகும். கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். மேலே கொத்தமல்லி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. நான் வந்து இன்றைக்கி உப்பு சாரோட இது வச்சுக்க போகிறேன். உப்பு சார் கூட்டு குழம்பு வந்து ஏற்கனவே என்னோடய நிர்மல் ஷர்மி கிச்சனில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ட்ரை